வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாரம்பரிய முறையில் மண் சட்டியில் சமைத்த ரொம்ப சுவையான உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த குழம்பு இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டான்னு எல்லாத்துக்கூடையுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். முட்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 7 முட்டைகள், அடுத்து பொடியாக கட் பண்ண 3 பெரிய வெங்காயம், 3 தக்காளியை நைஸாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கணும், அரை மூடி தேங்காய், 5 பல்லு பூண்டை லைட்டாக தட்டி எடுத்துக்கணும், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் சோம்பு, உப்பு தேவையான அளவு. அடுத்து தாளிக்கிறதுக்கு 1 பிரிஞ்சி இலை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச் அளவு பட்டை, 1/4 ஸ்பூன் சோம்பு, 3 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 பச்சை மிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. ஃபஸ்ட்டு இந்த மசாலாஸை நைஸாக பவுட்ரு பண்ணாமல் 1-2 நுணுக்கி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் அரை மூடி தேங்காய், இது கூட அரை ஸ்பூன் சோம்பும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் முட்டைகளை இந்த மாதிரி தண்ணியில் போட்டு செக் பண்ணி பாருங்கள். முட்டை தண்ணிக்கு மேலே மிதந்து வந்தால் அது கூழ் முட்டை, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தண்ணிக்கு அடியிலேயே இருந்துச்சுன்னா அது நல்ல முட்டைகள்னு அர்த்தம். மறக்காமல் எல்லாரும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நம்ம குழம்பு மொத்தமும் வீணாயிடும். இப்போ நம்ம ஆரோக்கியமான முறையில் மண் சட்டியில் முட்டை குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். மண் சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானோன்னு ஒரு பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி 2ஆக கிள்ளி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம 1-2 நுணுக்கி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணி லைட்டாக வறுத்துக்கலாம். மசாலாஸை முழுசாக அப்படியே சேர்க்காம லைட்டாக அந்த மாதிரி நுணுக்கி சேர்த்தோன்னா வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க 5 பல்லு பூண்டை சேர்த்து இந்த எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய், 1 கொத்து கறிவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்து அதையும் எண்ணெயில் வறுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக இது கூட இந்த குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலாஸை ஆட் பண்ணிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலேயே லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா சுண்ட விடணும். இப்போ பாருங்கள், இந்த மசாலாஸ்லேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி 3 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு இந்த மாதிரி நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அடுத்து மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி இந்த குழம்புல சேர்த்துடலாம். இந்த தேங்காய் சோம்போட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் மூடி நல்லா கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொரு முட்டைகளாக உடைச்சி சேர்த்துடலாம். முட்டைகள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த மாதிரி உடைச்சி சேர்த்துக்கலாம். முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணணுன்னா முட்டைகள் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். 5 நிமிஷத்துக்கு மேலே முட்டைகளை வேக விடக்கூடாது. அந்த மாதிரி வேக விட்டோன்னா முட்டைகள் கொஞ்சம் ஹார்டாக ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், முட்டைகள்லாம் நல்லா பஞ்சு போல் வெந்துருச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பார்க்கும்போதே வாயில் எச்சில் ஊறக்கூடிய உடைத்து ஊற்றிய முட்டை குழம்பு தயாராகிடுச்சு. முட்டை குழம்புக்கு தனியாக முட்டையை வேக வச்சு சேர்க்கறத விட இந்த மாதிரி குழம்புலையே வேக வச்சோன்னா அந்த முட்டையோட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த முட்டை குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.